Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. அருமையானவர்களே, உலக வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற நிஅமத்துகளிலெல்லாம் மிக உயர்ந்த நிஅமத் குழந்தை செல்வங்கள் தான். நிஅமத்தாக அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வங்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அமானிதமாக வழங்கப்பட்ட அருட்கொடைகளாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி இஸ்லாமிய நிழலில் வளர்த்தெடுக்க இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த நவீன யுகத்தில் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது என்பது பொறுப்பு வாய்ந்த சவாலான பணியாகவே திகழ்கின்றது. இன்றைக்கு குழந்தைகளிடம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வீடியோ கேம், சமூக ஊடகங்கள் போன்றவற்றின் தாக்கத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது என்பது இராணுவ வீரர் எல்லையை காப்பதற்கு ஒப்பான சிரமமான பணியாகவே இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோரும் கண்ணும் கருத்துமாக தமது பிள்ளைகளை ஈருலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக வார்த்தெடுப்பது பெற்றோர்கள் மீதுள்ள தார்மீக பொறுப்பும் கடமையுமாக அமைந்திருக்கிறது. ஏன் நம் குழந்தைகளை இஸ்லாமிய நிழலில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால், முதலாவது ஈமானிய விஷயங்களில் பெற்றோரை பின்தொடர்பவர்களாக பிள்ளைகள் இருக்க செய்ய வேண்டும். இரண்டாவது, உலகில் வாழும் காலத்தில் நமக்கு நம்முடைய பிள்ளைகள் நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடியவர்களாக, கண் குளிர்ச்சியாகவும் மேன்மக்களுக்கே வழிகாட்டும் பாக்கியம் பெற்றவர்களாகவும் உருவாக்கப்பட வேண்டும். மூன்றாவது, ஒரு பெற்றோர் இந்த உலகை விட்டு விடைபெற்று சென்றதற்கு பின்னரும் கூட அவர்களின் மன்னரை மற்றும் மறுமை வாழ்க்கைக்காக கவலையுற்று துஆ செய்யும் பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். நாலாவது, நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் விசாரணை மன்றத்திலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். ஐந்தாவது, நாளை மறுமையில் கொடிய நரகில் வீசப்படும் அபாயகரமான சூழலை விட்டும் பாதுகாப்பதற்காக பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன் கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்று விட்டான் என்றால் 3 விஷயங்களை தவிர அவனுடைய அனைத்து அமல்களும் அவனை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதன் விடைபெற்று சென்றதற்கு பிறகு அவனை பின்தொடரக்கூடிய, இந்த உலகத்திலிருந்து சென்றதற்கு பிறகும் கூட அவனுக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய செய்திகள் என்றால் அது 3 விஷயங்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். மற்றவைகள் அனைத்தும் அந்த மனிதனை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. முதலாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லா மின் ஸதகத்தி ஜாரியா. ஒன்றாவது, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அந்த மனிதன் செய்த நிரந்தரமாக பயனளிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கக்கூடிய தர்மம். அது தண்ணீர் தர்மமாக இருக்கலாம், அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு மதரசாவுக்காக வேண்டி அவர் செய்த உதவியாக இருக்கலாம், அல்லது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்திலே நிழலை ஏற்படுத்தி தரக்கூடிய விதத்திலே அவர் நட்டுவிட்டு சென்ற, அதற்காக வேண்டி அவர் தர்மம் செய்த ஒரு மரமாக இருக்கலாம். இப்படி இந்த உலகத்தில் அவர் வாழுகின்ற பொழுது அவர் செய்த ஏதாவது மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்ம செயல், அதை இந்த உலகத்தில் அவர் வாழுகிற பொழுது அவர் செய்தார். அவர் இன்றைக்கு மரணித்து கபருக்கு சென்று விட்டார். கபருக்கு சென்றதற்கு பின்னாலும் கூட அவர் செய்த அந்த தர்மத்தின் மூலமாக அதில் மனிதர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலமெல்லாம்
அவர் மரணித்து விட்டாலும் அதனுடைய நன்மைகள் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய விதத்திலே பிறருக்கு பிரயோஜனப்படக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிற கல்வியை அவர் உயிர் வாழுகின்ற அந்த காலத்தில் அவர் கற்றுக் கொடுத்திருந்தார் என்று சொன்னால், அதன் மூலமாக, அந்த அறிவின் மூலமாக, அவர் கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாக, அவர் கொடுத்து சென்ற அந்த கல்வியின் மூலமாக மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது அதனுடைய நன்மை அவர் மரணித்து விட்டாலும் அவரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அதுதான் நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய செய்தி. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ் வலதின் ஸாலிஹி யதுஉ லஹு, அவருக்காக துஆ செய்யும் சாலிஹான பிள்ளைகள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழுகிறார். அவர் வாழுகிற போது அதிகமான பிள்ளை செல்வங்களை அவர் பெற்றெடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் அவர் மரணித்ததற்கு பிறகும் கூட, அவர் தான் கபருக்கு போயிட்டாரு, அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார், அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்றெல்லாம் இல்லாமல், என்னுடைய தந்தை, என்னுடைய பெற்றோர்கள், என் வீட்டை சார்ந்தவர்கள், என்னுடைய உறவுகள், அவர்கள் எனக்கு இந்த உலகத்தில் வாழுகிற போது எவ்வளவோ உபகாரங்கள் செய்திருக்கிறார்கள், இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்னுடைய பெற்றவர்கள் என்பதாக சொல்லி, ஒரு பிள்ளை நாம் பெற்றெடுத்திருக்கிற நம்முடைய மகனோ மகளோ நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால், கபருக்கு சென்றதற்கு பிறகும் கூட அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய தந்தையினுடைய, என்னுடைய தாயினுடைய, பெற்றவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு ரஹ்மானே, கபருடைய அதாவை விட்டும் வேதனையை விட்டும் அவர்களை நீ காத்து விடு ரஹ்மானே என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல சாலிஹான பிள்ளைகளை ஒரு மனிதர் இந்த உலகத்திலே விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், அது அவருக்கு மரணத்திற்கு பின்னாலும் பயனளித்துக் கொண்டே இருக்கும். அதனுடைய நன்மை, அதனுடைய சவாபு அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பெற்றெடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்மை கடைசி காலத்துல வச்சு காப்பாற்றணுமே, நாளைக்கு நமக்கு உபகாரம் செய்யணுமே, நமக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமே, நான்கு காசுகளை சம்பாதித்து தர வேண்டுமே என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம் இல்லையா? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றதற்கு பிறகும் கூட என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்தெடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு! பெற்றவர்களை மறந்திடாத, ஒவ்வொரு வக்திலும் எனக்காக வேண்டி, பெற்றவர்களுக்காக வேண்டி, அந்த தாய்க்காக, தந்தைக்காக, யா அல்லாஹ், என்னுடைய பெற்றவர்கள் நான் இந்த உலகத்திற்கு வர காரணமாக இருந்தவர்கள், அவர்களை சுவனத்தில் வைத்து நீ அழகு பார்ப்பாயாக, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக என்று துஆ செய்கின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், நாம் மரணித்ததற்கு பிறகும் கூட அவர்களின் மூலமாக அதனுடைய சவாபு, நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி, நமக்காக வேண்டி துஆ செய்கிற பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பு ஒவ்வொரு பெற்றவர்களுக்கும் இருக்கிறது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்பு பற்றி மறுமையில் நாளை விசாரிக்கப்படுவீர்கள். பல் இமாமுல்லதி அலன் நாசி ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி, தலைவர், அவர் ஒரு பொறுப்பாளர், அவரது பொறுப்பு பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார். அவருக்கு கீழாக யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அந்த மக்களை குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். அவர் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, ஒரு குடும்பத்தின் ஆண்மகன் குடும்பத்தில் பொறுப்புதாரியாக இருக்கிறார். அவரது பொறுப்பு பற்றி நாளை மறுமையிலே அவர் விசாரிக்கப்படுவார். அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவருடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் அவருடைய பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களை நல்வழிப்படுத்துவது,
அவர்களோடு நீதமாக நடந்து கொள்வது அந்த குடும்பத்தினுடைய ஆண்மகனினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அவர் பொறுப்பு தவறிவிடக் கூடாது. நாளை மறுமையில் அவர் விசாரிக்கப்படுவார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வல் மர்அத்து ராயியத்து அலா அஹ்லி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும். ஒரு பெண் தனது கணவன் வீட்டின் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். அவரது பொறுப்பு பற்றி நாளை மறுமையிலே அவள் விசாரிக்கப்படுவாள். தனது பிள்ளைகளை அவள் எப்படி வளர்த்தெடுத்தாள், தனது கணவனோடு எந்த அளவுக்கு நீதமாக நடந்து கொண்டாள், தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவுக்கு அவள் கட்டுப்பட்டு வாழ்ந்தாள் என்பது குறித்தெல்லாம், தன்னுடைய கணவனுடைய வீட்டார்கள் குறித்தும் கூட நாளை மறுமையிலே ஒரு பெண் விசாரிக்கப்படுவார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஅப்துர் ரஜுலி ராயின் அலா மாலி சய்யிதிஹி வ ஹுவ மஸ்ஊலுன் அன்ஹு. ஒரு வேலைக்காரர் தனது எஜமானனின் சொத்தை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த வேலைக்காரருக்கு இருக்கிறது. அதற்கான பொறுப்புதாரி அவர். அவரது பொறுப்பை குறித்த நாளை மறுமையிலே அவர் விசாரிக்கப்படுவார் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அலா ஃபகுல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்கள் பொறுப்பு பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால், பெற்றவர்கள் நாம் பிள்ளைகளுக்கான பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் குறித்து நாளை மறுமையிலே நம்மிடத்திலே அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்கிற பொழுது நாம் எந்த மாதிரியான பதிலை வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நான் மரணித்ததற்கு பிறகும் கூட எனக்காக துஆ செய்கின்ற சாலிகான நல்ல பிள்ளைகளை நான் விட்டு வந்திருக்கிறேன் ரஹ்மானே என்று சொல்லி அந்த பொறுப்பில் இருந்து நாம் விடுவிக்கப்பட போகிறோமா? அல்லது யா அல்லாஹ், நான் மிக மோசமான கெட்ட நடத்தைகளுடைய பிள்ளைகளை நான் வளர்த்தெடுத்து விட்டேனே, நான் பாரமுகமாக இருந்து விட்டேனே, நான் நரகம் செல்வதற்கு அவர்களே காரணமாக அமைந்து விட்டார்களே என்று கைசேதப்படக்கூடிய நிலை நமக்கு இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளை, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் என்பது மனிதர்களாலும் கற்களாலும் அது எரியூட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நரகத்தில் இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய நிழலில் நம்முடைய பிள்ளைகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். சுவனத்திற்குரிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்கின்ற பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தார்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக, நம்முடைய சந்ததிகள் சாலிஹான சந்ததிகளாக இந்த உலகத்தில் வளர வேண்டும். நாளை மறுமையிலும் பயனளிக்கக்கூடியவர்களாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால், மார்க்கம் நமக்கு ஆரம்பமாக சொல்லித் தருவது நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, அவர்களுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி துஆ செய்கின்ற, பிரார்த்தனை செய்கின்ற பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகள் சந்ததிகளுக்காகவும் துஆ செய்வதை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பதிவு செய்திருக்கிறார். ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக ஆக்குவாயாக என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், எனது இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சாலிஹான வாழ்க்கைக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அவசியம் கேட்க வேண்டிய துஆக்களில் ஒன்றை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறார். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ்,
எங்கள் மனைவி மக்களை கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக ஆக்கி தருவாயாக. யார் பயபக்தி உடையவர்களாக தக்குவாதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக எங்களுடைய பிள்ளைகளை நீ ஆக்குவாயாக என்பதாக இந்த துஆவை நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். அடுத்து நம் பிள்ளைகளுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாம் நம்முடைய பிள்ளைகளை அமர வைத்து உபதேசம் செய்யக்கூடியவர்களாக நல்லவைகளை எடுத்து செல்லக்கூடிய நிலையில் இருக்கிற தந்தையாக பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கேட்டா என்ன சொல்லுவோம்? அட்வைஸ்னாலே அவனுக்கு பிடிக்கிறது இல்லை ஆலிம்சா, என்ன சொன்னாலும் அவன் கேட்கறதில்ல என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற பெற்றவர்களைத்தான் இன்று நம்மால் பார்க்க முடிகிறது. எங்காவது ஒரு பயான் நடக்கிறது அல்லது மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதை கஷ்டமாக உணரக்கூடிய நிலையில் இருக்கிற பிள்ளைகளைத்தான், அதை விரும்பாத பிள்ளைகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்போனை உபயோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் கூட எத்தனையோ பார்க்கக்கூடாத காட்சிகள் வருகிற போது சிரித்து ரசித்து அதை பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய என்னுடைய உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகள், சிரித்து மகிழக்கூடிய அந்த பிள்ளைகள், குர்ஆனுடைய வசனம் செல்போனில் ஓதப்பட்டாலோ அல்லது மார்க்க சம்பந்தமான பயான்கள் ஏதாவது வார்த்தைகளில் ஒலித்தாலோ, அல்லாஹ் என்கிற பெயர் ரசூல் என்கிற பெயர் அதில் ஒலித்தாலோ உடனேயே அதை வேகமாக ஓட்டிவிடக்கூடிய, அடுத்த சீனுக்கு கடந்து விடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளைத்தான் இன்றைக்கு அதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உபதேசம் செய்யறதா இருந்தா, உபதேசம் அட்வைஸ் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளைத்தான் நாம் பெற்றெடுத்து இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கான பெற்றவர்களுக்கான முன்மாதிரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தனது மகனுக்கு அறிவுரை கூறுபவராக இருந்தார். அவர் உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு நாள் அவர் தமது மகனை அழைத்து அவருக்கு அறிவுரை கூறினார் என்றெல்லாம் ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர், பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அமர வைத்து அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். அதனுடைய ஸ்தானத்தில் ஒரு தந்தை என்பவர் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படிப்பித்து தருகிறார். எப்படிப்பட்ட அட்வைஸ் தெரியுமா? எவ்வளவு அற்புதமான அறிவுரை தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு எந்த காலத்திலே இணை வைத்து விடாதப்பா. இணை வைத்தல் என்பது அல்லாஹ்வுக்கு அடியான் செய்யும் மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ حَمَلَتْهُ أُمُّهُ وَهْنًا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள். அவர் தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்கின்ற உபதேசம். பெற்றோருடன் நீ நல்ல முறையில் நடந்து கொள். உனது பெற்றோர்கள் உனக்காகப்பட்ட அந்த கஷ்டங்களை நினைத்துப்பார் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது தெரியுமா? நம்முடைய பெற்றோர்களுடைய வார்த்தைகள் என்பது, என் பிள்ளைக்கு நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை பெற்றக்கூடாது, நான் கஷ்டப்படுறது அது என்னோட முடியட்டும், அவன் நல்லா இருக்கணும், அவன் சுகமா வாழணும் என்பதாக சொல்லி அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கஷ்டமே தெரியாமல் என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்க்கிறேன் என்பதாக சொல்லி மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு பெற்றவர்கள் கொடுத்து வருகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்கிற அந்த உபதேசத்தினுடைய ஆரம்பத்திலேயே பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய், பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள், அந்த பெற்றவர்கள் அவர்கள் படுகின்ற அந்த கஷ்டத்தை நீ நினைத்துப்பார் என்பதாக சொல்கிறார். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னா அலா வஹ்னின். தன்னுடைய அந்த தாய் உன்னை பெற்றெடுக்கிற போது அவள் பட்ட அந்த கஷ்டத்தினுடைய நிலையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனினுடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறார்கள். உன் தாய் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிச்சு உன்னை சுமந்தாள், கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்தாள். வஃபிசாலுஹு ஃபீ ஆமைனி. உன்னை பெற்றெடுத்ததற்கு பிறகும் கூட 2 வருடங்கள் உனக்கு அவள் பாலூட்டினாள். அனிஷ்குருலி ஒலிவாலிதைக்க இலையல் மசீர். எனவே அல்லாஹ்வுக்கும் நன்றியுடையவனாக இரு, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துபவனாக இரு. அல்லாஹ்வை நீ தொழாம இருந்திடக்கூடாது,
அல்லாஹ்வுக்கு எப்படி நீ நன்றி செலுத்த வேண்டுமோ அதே போல உன்னுடைய பெற்றவர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும், நன்றி கெட்டவனாக இருந்துவிடக் கூடாது என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இன்றைக்கு பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் இருக்கிறது என்று சொன்னால், சொத்துக்காக தன்னுடைய தந்தையையே கொலை செய்கின்ற நிலைக்கு சென்றுவிடக்கூடிய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் சேலம் ஆத்தூர் இருக்குது இல்லையா, அங்க ஒரு செல்வந்தர் ஒரு சிசிடிவி கேமரா உன்னுடைய காட்சிகள் சமீபமாக இணையதளத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தந்தை அதை கல்லெஞ்சமுடையவர்கள் வேண்டுமானால் பார்த்து விடலாம், கண்ணீர் சிந்தாமல் யாராலும் பார்த்துவிட முடியாது என்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு வீடியோ காட்சி. அது வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். அவர் மிகப்பெரிய வீட்டினுடைய சோஃபாவில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது வாலிப வயதுடைய அந்த மகன் வருகிறான். வந்தவன் அந்த தந்தையினுடைய கன்னத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் மாறி மாறி அடிக்கிறான். தன்னுடைய காலை வைத்து அந்த தந்தையை மிதிக்கிறான். அவரை ஒரு கொலை முயற்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான அடிவுதைகளை கொடுக்கிறார். சொல்லப்படுகிறது அந்த நிகழ்வு நடந்து கொஞ்ச நாளிலே அவர் அதனாலேயே மரணித்து விட்டார் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மகன் எதற்காக வேண்டி தந்தையை அடிக்கிறான் என்று பார்த்தால், சொத்து தகராறு ஏற்பட்ட அந்த சொத்து தகராறின் மூலமாக அதன் காரணத்தினால் ஒரு மகனே தந்தையை அடிக்கக்கூடிய நிலை என்று சொன்னால் இன்றைய கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த பிள்ளை அந்த பிள்ளையை அவர் பெற்றெடுத்து வளர்த்து அவர் குழந்தையாக அந்த பிள்ளை இருக்கிற அந்த நேரத்தில் எனக்கு ஆண்மகன் பிறந்திருக்கிறான், எனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது என்பதாக சொல்லி எந்த பிள்ளையை மார்பிலே போட்டு அந்த கன்னத்திலே முத்தம் கொடுத்தாரோ, எந்த பிள்ளையை கொஞ்சி மகிழ்ந்தாரோ, நெற்றியிலே முத்தம் கொடுத்து மகிழ்ந்தாரோ, அந்த பிள்ளை அந்த தந்தையை வயதான காலத்தில் சொத்துக்காக வேண்டி அந்த தந்தையினுடைய கன்னத்தில் அடிக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான ஒரு புத்தியாக இருக்கக்கூடும். எந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்பதற்காக வேண்டி எனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்பதாக சொல்லி மிட்டாய் கொடுத்து அவர் பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்திருப்பாரோ, அந்த மகிழ்ச்சிக்கான பரிசாக அந்த தந்தையை அந்த மகன் அடித்து கொண்டிருக்கிறார். குழந்தையாக இருக்கிற அந்த நேரத்தில் நெஞ்சில் போட்டு அந்த குழந்தையோடு விளையாடி மகிழ்ந்த அந்த சமயத்தில் அந்த குழந்தை உதைக்கிற அந்த பிஞ்சு கால்களால் உதைக்கிற அந்த நேரத்தில் என் பிள்ளை எப்படி அழகா உதைக்கிறான் பாரு என்றெல்லாம் அவர் ஆனந்த கண்ணீர் விட்டிருப்பாரே, அந்த கண்ணீரை எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய கால்களால் வளர்ந்ததற்கு பிறகு எட்டி உதைத்து அவரை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்து விட்டார். எந்த குழந்தை தூங்குகின்றது என்பதாக சொல்லி தன்னுடைய குழந்தை தூங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குழந்தையை தூங்க வைத்து அவர் அழகு பார்த்தாரோ, அந்த குழந்தை அவரை அந்த பெரிய மனிதரை அந்த தந்தையை தூங்க விடாமல் செய்துவிட்ட நிலை இன்றைக்கு நம்மால் பார்க்கப்படுகின்றது. அந்த பிள்ளை முதலாக பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு பெற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆசை, ஆனந்தம், மகிழ்ச்சி என்பது அளப்பெரியது. என்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு முதல்ல போறான், யூனிஃபார்ம் போட்டிருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி அந்த குழந்தையை வீடியோ எடுக்கிறோம், செல்போனில் நாம் படம் எடுத்து வைத்திருக்கிறோம். எவ்வளவு ஆசையாக பாதுகாப்பாக அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பி நாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறதுக்காக வேண்டி அவர் பாடுபட்டு அவர் படிக்க வைத்து அழகு பார்த்தாரோ, ரசித்தாரோ, யூனிஃபார்மை போட்டு ரசித்தாரோ, அந்த பிள்ளைதான் இன்றைக்கு சொத்து தகராறில் சொத்துக்காக வேண்டி தன்னுடைய தந்தையை அடித்தே கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, பிள்ளைகள் மார்க்கப்பற்றோடு அது வளர்க்கப்பட வேண்டும் என்பதை பெற்றவர்களுக்கான அந்த மரியாதையை ஊட்டி நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றவர்களுக்கான மரியாதை அது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். முதியோர்களுக்கான பெரியவர்களுக்கான மரியாதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். மார்க்கத்தை குறித்த சிந்தனை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும். அப்படி மார்க்கத்தினுடைய சிந்தனை இல்லாமல், மறுமையினுடைய சிந்தனை இல்லாமல், நரகத்தினுடைய பயம் இல்லாமல், இந்த உலகம் காசு பணம் என்பதாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னால் அந்த பொருளுக்காக அந்த பணத்திற்காகவே பெற்றவர்களை கொலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளைத்தான் நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ பெற்றவர்களுடைய கண்ணீர் இன்றைக்கு
என்னுடைய பிள்ளை நல்ல சம்பாதிக்கணும் 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 என்று பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக பொருளாதாரம் பொருளாதாரம் என்றே நான் என்னுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்து விட்டேன். இன்றைக்கு இப்பொழுது நான் அப்படி வளர்த்ததின் காரணத்தினால் இன்னைக்கு அவன் பணம் 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 என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறான், என்னை கவனிப்பதற்கு மறந்து விட்டானே என்று தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிற ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தனது மகனுக்கு செய்த உபதேசங்களை கொஞ்சம் கவனியுங்கள். எனது அருமை மகனே, நீ செய்வது கடுகை போன்ற சிறிய செயலாக இருந்தாலும் அதை நீ பூமியிலோ வானத்திலோ பாலைவனத்திலோ யாரும் பார்க்காத வண்ணம் செய்தாலும் அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த இறையச்சத்தை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். இதைத்தான் அவர்களுக்கு ஆரம்பமாக உபதேசமாக இன்றைய காலச்சூழலில் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தனியாக இருக்கிறோம், யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நீ பாவம் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இதை நீ மறந்துவிடக் கூடாது என லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அவர்கள் உபதேசம் செய்தார்கள். இன்றைக்கு ஹராம் ஹலாலை பேணக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்து வைத்திருக்கின்றோமா? ஏதாவது கொஞ்சம் தனிமை கிடைத்தால் அந்த பிள்ளைகள் ஆபாசங்களில் விழுந்து விடக்கூடிய ஹராமை பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் எல்லா நிலைகளிலும் பெற்றவர்களுக்கு முன்னிலையில் மட்டுமல்ல, குடும்பத்தார்களோடு இருக்கிற போது மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கிற அந்த உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைய கால சூழ்நிலையில் கட்டாயம் ஊட்டியாக வேண்டும். காரணம், இன்றைக்கு பெற்றவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் இல்லாம கூட என் பிள்ளை இருந்துருவான், நான் இல்லாம கூட என் பிள்ளை இருந்துருவான், ஆனா செல்போன் இல்லாம அவனால இருக்க முடியாது. நான் இல்லாம கூட சின்ன பிள்ளை 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை குறித்து அவருடைய தாய் சொல்லுகின்ற வார்த்தை இது, நான் இல்லாம என் பிள்ளை இருந்துருவான், பெற்றோர்கள் இல்லாம பிள்ளை இருந்துருவான், ஆனா செல்போன் இல்லாம என் பிள்ளையால இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற வார்த்தைகள் இன்றைக்கு பெற்றவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த செல்போனுடைய அபாயங்களின் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருந்தாக வேண்டும், கண்காணிக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டில், நம்மிடத்தில், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் செல்போன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுடைய பாஸ்வேர்டு நமக்கு தெரியணும். ஏமா நீ என்னுடைய அனுமதி இல்லாம போனையா நீ எடுக்கிற, அதை எப்படி நான் பாஸ்வேர்டு உனக்கு தெரியாத பாஸ்வேர்டுகளா போட்டு வச்சிருப்பேன் என்கிற அளவுக்குள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் வளர்ப்பு சரியில்லை. அவன் பாஸ்வேர்டு என்ன நமக்கு தெரியணும். எப்பொழுது எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய போனை எடுத்து பார்க்கிற நிலையில நம்முடைய வளர்ப்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் யாரோடு பேசுகிறார்கள், சாட் செய்கிறார்கள், அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, ஏதாவது மாற்றம் தெரிகிறதா? ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கவனிக்கப்பட வேண்டிய கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட உபதேசங்கள் அந்த பிள்ளைகளுக்கு செய்யப்பட்டு தக்வாதாரிகளாக, இறையச்சமுடையவர்களாக அந்த பிள்ளைகளை நாம் இன்றைய கால சூழ்நிலையில் மாற்றியாக வேண்டும். நன்மைகளின் பக்கம் நம்முடைய பிள்ளைகளின் கவனத்தை நாம் திருப்ப வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களில் ஒன்றாக இப்படி சொன்னார்கள், யா புனைய அகிமிஸ் ஸலாத், மகனே தொழுகையை நீ ஒழுங்காக சரியாக பேணி வா மகனே என்பதாக சொன்னார்கள். நாம ஒழுங்கா தொழக்கூடிய தொழுகையாளியாக இருந்தால் தானே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மளால சொல்ல முடியும். நாமே ஒழுங்கா போறதில்லை, ஜும்மா தொழுகையாளிகளாக, ரமலானுடைய தொழுகையாளிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த தைரியத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு மதரசாவுக்கு போன்னு சொல்றோம், தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போயிட்டு வாழ அப்படின்னு நம்ம மிரட்டுறோம். ஆனா நாம போகாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் எப்படி தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு நேரா வந்து சேருவான்? அவனை பள்ளிவாசலுக்கு வரணும்னா கையை பிடிச்சிட்டு வா மோனே 2 பேரும் சேர்ந்து பள்ளிவாசலுக்கு போலான்னு வந்தா பள்ளிவாசலுக்கு வருவான். இல்லன்னா வாப்பா நான் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு அந்த 4ஆமுக்கு சந்து வழியா போய் 2ஆம் தெருல தான் போய் நிற்பான். அதனால நாம் தொழுகையாளிகளாக, நம்மை நல்லவர்களாக, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டியாவது நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவர்கள் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற, அவர்களுக்கு நல்லதை சொல்கின்ற அதே நேரத்தில் நாமும் நல்லவர்களாக அவர்களுக்காக வேண்டியாவது வாழ்வதை நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வஅமுர் பில் மஅரூஃபி வஅன்ஹு அனில் முன்கரி வஸ்பிர் அலா மா அஸாபக இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர்.
நன்மையை ஏவு மகனே, தீமையை தடுத்து விடு மகனே. இதனால் உனக்கு இன்னல்கள் பல ஏற்படக்கூடும். அந்த இன்னல்களை நீ பொறுமையாக நீ அதை எடுத்துக்கொண்டா என்று சொன்னால், அதை நீ சகித்து கொண்டா என்று சொன்னால், இதில் நீ பின்வாங்காமல் இருந்தா என்றால் அதில் தான் உனக்கு வெற்றி இருக்கிறது என்றெல்லாம் தன்னுடைய மகனுக்கு நன்மையை கொண்டு தீமையை விட்டும் பாதுகாப்பு பெற்றுக்கொள் என்பதாக உபதேசம் செய்தார் ஒரு தந்தை. இவ்வளவு அருமையான உபதேசங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்தார்கள். இதில் ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஆணவத்தை ஊட்டி குடும்ப பெருமையை பேசி பிள்ளைகளின் கைகளில் விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கி கொடுத்து ஊதாரித்தனமாக ஊர் சுற்றுகிற பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்த்து வருகிறோம். நீ என் பிள்ளை, இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நீ இப்படி நடக்கணும், நீ இந்த மாதிரி கெத்தா இருக்கணும், நெஞ்ச நிமிர்த்தி நடக்கணும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஆணவத்தை ஊட்டுகின்ற, பெருமையை ஊட்டுகின்ற, குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்க பெற்றவர்களை நாம் இன்றைய கால சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை பாருங்கள். வலா துஸாஇர் خدك للناس ولا تمشي في الارض مرحا. நீ பூமியில் ஆணவத்துடன் நடக்காதே மகனே. மக்களில் பலவீனமானவர்களை கண்டால் அவர்களை விட்டு உன்னுடைய முகத்தை, இதெல்லாம் ஏழை, இவனெல்லாம் நம்ம எல்லாம் பணக்காரன், நம்முடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாக்களை பழகணும் என்றெல்லாம் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இல்லையா? உன்னில் மனிதர்களில் பலகீனமானவர்களை நீ பார்த்தால் உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே என்பதாக கற்றுக் கொடுத்தார்கள். இன்னல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். அல்லாஹ் பெருமை பிடித்தவர்களை விரும்புவதில்லை. மக்களுடன் சராசரியாக சாமானியமாக பழக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். வக்ஸிது ஃபீ மஷீக. நீ நடந்தால் அந்த நடை என்பது நடுநிலையாக இருக்க வேண்டும். வக்ஸுஸ் மின் சௌத்திக. பிறருடன் பேசும்போது சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. இன்ன அன்கரல் அஸ்வாதி லசௌத்துல் ஹமீர். கழுதை கத்துவதை போல் கத்த வேண்டாம். கழுதையின் சப்தம் இருக்கிறது, அது யாருக்குத்தான் பிடிக்கும் என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லி அருமையான உபதேசத்தை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு இதிலிருந்து ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். குர்ஆனை, ஒழுக்கத்தை போதிக்கும் மதரசாக்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவதில் அதிகமான ஆர்வத்தை பெற்றவர்கள் காட்ட வேண்டும். பெற்றவர்களை, முதியோர்களை மதிக்கும் பிள்ளைகளாக, நம் மரணத்திற்கு பின்னாலும் நமக்காக துஆ செய்யும் பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய நிழலில் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுப்போம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.